உக்ரைனோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி தரப்புல இருந்து ஒரு அரிய வகை ட்ரோனை வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கோன்றத காமிச்சிருக்கிறாங்க. அதாவது பண்ணியாச்சுங்க, ஃபுல் ப்ரொடக்ஷனுக்கு போயிடும் அப்படிங்கிறாங்க. ஆனா உள்நாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா அதிகமான ட்ரோன்கள் இருக்குது. ஆனா இதுக்கு ஆர்டர் கொடுக்குறாம வெளிநாடுகள்ல ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறீங்களே அப்படிங்கிறது போல சர்ச்சைகள்லாம் இருந்தது. அதுக்கான செய்திகள்லாம் பார்த்திருப்போம். இப்ப அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா பேட்டான் ட்ரோன்கள் உள்நாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா கண்டுபிடிச்சிருக்கிறோம். இது வந்து அஹ், அதிகமான எடைகளை சுமந்துட்டு கொண்டு போய் வீரர்களுக்கு கொடுக்கறது, ரோட் ரேம்பிங் பண்றதுக்குலாம் அதெல்லாம் சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறது போல பல வெரைட்டிக்கு இந்த ட்ரோன் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவும் அதிகமான குண்டுகள் எடுத்து கொண்டு போய் வீரர்கள் மேல போடுறது, இது போல விஷயத்துக்குலாம் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். களத்துல கூடிய சீக்கிரம் பார்க்கலாம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. டெஸ்டிங்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. பேஸ் பேஸ் சூப்பரான ஒரு ஐட்டம். கூடிய சீக்கிரத்துல அதிக அளவுல உள்நாட்டுல ட்ரோன்கள் ப்ரொடக்ஷன் பண்ணாங்கன்னா தான் பெருமளவுல வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாக்கு எகென்ஸ்டா பயன்படுத்த முடியும். ஒருவேளை மேற்குலக நாடுகள் கைய விட்டுட்டாலும். ஏன்னா இப்ப ட்ரம்ப் அவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியனை தான் கார்னர் பண்றாங்க அப்படிங்கிறது போல ஒரு சார்பான செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ரஷ்யாக்கு ஆதரவா செயல்படுறாரு ட்ரம்ப் அவர்கள் அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் வருது. எது எப்படியோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த முனிச் அக்ரிமெண்ட் எந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்குது அப்படிங்கிறது போல. சரி, அது ஒரு சைடு போயிட்டு இருக்கட்டும். இப்போ உக்ரைன் பெருமளவுல ட்ரோன்களை தயாரிக்கிறாங்க இல்லையா? ஏன் இப்போ இது போல ட்ரோன்களை இந்த டைம்ல பெருமளவுல அவங்க ரெடி பண்றாங்க? அது மட்டும் இல்லாம எஃபிவி ட்ரோன்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல கேபிள் ட்ரோன்கள், அதாவது இந்த ஃபைபர் ஆப்டிக்ஸ் ட்ரோன் இருக்கு இல்லையா? இப்போ உக்ரைனும் பல இடங்கள்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற போல தகவல் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இப்போ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபேன்ட்ரி மோடுக்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க, ரஷ்யாவும் சரி உக்ரைனும் சரி. ஏன்னா கர்ஸ்க் ஒப்லாஸ்ட்ல 100க்கும் மேற்பட்ட ஆர்மடு வெஹிக்கல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் சேதத்தை சந்திச்சிருக்கிறாங்க. பெருமளவுல போய் எந்த ஒரு பகுதியும் பிடிக்க முடியல. ரொம்ப சுலபமா வந்து பாத்தீங்கன்னா இந்த கேபிள் ட்ரோன்கள் தட்டி தூக்கிடுது அப்படிங்கிறது இந்த சுதா பகுதியில் நம்ம பார்த்தாச்சு. அதுக்கான வீடியோ பதிவு செயலோட இருக்கும். பெரும் சேதம் உக்ரைன் இந்த பகுதியில சந்திச்சிருக்கிறாங்க. அதாவது அஹ், வீரர்கள் அப்படிங்கிற தனி அது ப்ரொபகண்டா கூட இருக்கலாம். ஆனா ஆர்மடு வெஹிக்கல்ஸ் அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய விஷயம். உபகரண சேதங்கள் அதிகமா உக்ரைனுக்கு இருக்கு இந்த கர்ஸ்க் பகுதியில. அதாங்க இருக்கக்கூடிய விஷயம். அடுத்தது ரஷ்யா ஒரு சைடு முன்னேறிட்டு இருக்காங்க. மேப் வீடியோ கேட்கறீங்க, எனக்கு புரியுது. செந்தில் கோர்ஸ்ல மேப் வீடியோ ஃபுல்லா உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறத்துல இருந்து எந்த டிலேயும் இருக்கா, தயவு செஞ்சு படிச்சுக்கோங்க. இன்னைக்கு கண்டிப்பா செந்தில் கோர்ஸ்ல ஒரு மேப் வீடியோ வந்துடும். இப்போ நம்ம செய்திக்குள்ள வரலாம். இப்போ இது போல கேபிள் ட்ரோன்கள் அதிக அளவுல வந்துருச்சு. இதுக்கு மேல வந்து எஃபிவி ஒயர்லெஸ் ட்ரோன்கள்ன்றது கொஞ்சம் செகண்ட் லேயரா மாறிடும். கேபிள் ட்ரோன்கள் ஃபர்ஸ்ட் லேயரா மாறிடும். காரணம் என்னன்னா எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸ், கம்யூனிகேஷன் டிவைஸ் எல்லாத்தையும் குறி வச்சு அடிக்கிறதுக்கு இந்த கேபிள் ட்ரோன்கள் ஒன்ஸ் நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்தது வயர்லெஸ் ட்ரோன்கள் வரும். இந்த கேபிள் ட்ரோன்கள் அதிக அளவுல யூஸ் பண்ணிட்டு போயிடலாம்ல அப்படின்ற கேள்விகள் வரும். இதுக்கு அதிகமான இந்த ஃபைபர் ஆப்டிக்ஸ் மேல கேபிள் வந்து பாத்தீங்கன்னா தேவை. ரெண்டாவது, இந்த கேபிள் இருக்கிறதுனால எந்த இடத்துல இருந்து லான்ச் பண்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஒன்ஸ் அந்த கேபிள வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரோன்கள் விட்டுட்டு போயிட்டே இருக்கும் போது எந்த டைரக்ஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழியா ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். சில இடங்கள்லாம் அந்த ட்ரோன்கள்லாம் 4-5 கேபிள் இருக்கு அப்படிங்கிற உக்ரைனோட வீரர்கள் எடுத்து காட்டுவாங்க. அதுக்கப்புறம் வீரர்கள் அங்க இருந்து போயிருவாங்க. ரஷ்ய வீரர்கள் வேற பக்கம் ஓடிடுவாங்க. பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அது ஆபத்து தான் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும். உக்ரைனுக்கும் அதேதான். இந்த கேபிளை யூஸ் பண்ணது பெருசு இல்ல. டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டாவது லிமிட்டடா தான் இருக்கும். அந்த கேபிள் எந்த அளவுக்கு தூரமோ அந்த அளவுக்கு தான் 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ள இந்த கேபிள் ட்ரோன்கள் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய விஷயம். சரி, ஓகே. ரெண்டாவது, இப்போ இது போல ட்ரோன்கள்லாம் யூஸ் பண்றாங்க அப்படிங்கும்போது அஃபென்சிவ் ஆபரேஷன் பண்ணும்போது பெருமளவுல இழப்புகள் சந்திக்கிறாங்க. இப்ப இந்த கேபிள் ட்ரோன்களா இருக்கட்டும், ஒயர்லெஸ் கேபிள் ட்ரோன்களா இருக்கட்டும், இந்த காமிகாசி ட்ரோன்கள் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன வழி அப்படின்னா ஒரே வழிதான். ஆதி காலத்திலயா இருந்தாலும் சரி, இப்போ இருந்தாலும் சரி, வலை கட்டி வாழ்ந்துக்க வேண்டியதான் உள்ள அப்படிங்கறதுல தெளிவா இருக்கிறாங்க. இப்ப ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான வேலைகள்ல இறங்கிட்டாங்க. அதுவும் குறிப்பா இவனஸ்கி சமீபத்துல ரஷ்யா கட்டுப்பாட்டுல எடுத்திருந்தாங்க இல்லையா? இவனஸ்கி, பக்முட் இந்த பகுதியை பெருமளவுல இது போல வலை விண்டிட்டு இருக்கிறாங்க. அது சைடுல வீடியோ பதிவுகளோட இருக்கும். ரோடு ஏகமும் வந்து பாத்தீங்கன்னா வலை விண்டிட்டு இருக்கிறாங்க எல்லா பக்கத்துல இருந்தும். ஸோ ஒரு விஷயம் தெளிவா தெரியுது, பேட்டில் ஆஃப் கொஸ்டான்டினிவ்கா பயங்கரமா இருக்க போகுது அப்படிங்கிறது போல. ஏன்னா பக்முட்ல இருந்து இவனிஸ்கி வர்றதுக்கு முன்னாடி இப்படிதான் கட்டிட்டு இருந்தாங்க. வீடியோ பதிவு பார்த்தோம். அங்க இருந்து பெருமளவுல பேட்சா இறக்குறாங்க அப்படின்னா உக்ரைன் ஃப்ரண்ட் லைனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய களம் தான் இது. மேபி பயன்படுத்துவாங்களோ ட்ரோன்கள் அதிக அளவுல சேதங்களை ஏற்படுத்திடுமோ? ஏன்னா வர்னரபிளா இருக்கு. இந்த ஒரு ரோடு தான் பெருமளவுல யூஸ் பண்ணி ஆகணும் ரஷ்யா இதுக்கு மேல. இன்னொன்னு இருக்கு, டிராஸ்க் பகுதி முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுல வந்துச்சு. அந்த பகுதியில இருந்து வரலாம். இப்ப இந்த ரெண்டையும் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல தயார் பண்ணிட்டாங்க அப்படின்னா
கொஸ்டான்டினிவ்காவை நோக்கி ஒரு மேசிவான ஒரு அட்டாக் பண்ணும்போது ஆர்மர்ட் இன்ஃபேன்ட்ரிய வந்து அதாவது டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய இடங்கள்ல தாக்க முடியாது. அதுக்காக இது போல வலைய வச்சு செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல வெளியே வந்துதான் ஆகும். அந்த இடத்துல இழப்புகள் இருக்கத்தான் செய்யும். அதை வந்து பதுங்கிக்கிறதுக்காக கூட ரஷ்ய வீரர்கள் உக்ரைனோட வீரர்கள் யூஸ் பண்ணிக்குவாங்க. அதெல்லாம் களத்துல பாத்துக்கிட்டு இருக்கோம். டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது இது போல விஷயங்கள்லாம் டேமேஜ் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக பெருமளவுல அதெல்லாம் லஜிஸ்டிக்கல் ஹப் பக்கத்துல இது போல ட்ரோன் நெட்டை பெருமளவுல போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது இருக்கக்கூடிய விஷயம். அது ரஷ்யா ஒரு மேசிவான அஃபென்சிவ் ஆபரேஷனுக்கு தயாராயிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ உக்ரைன் இது போல ட்ரோன்கள் இருக்குன்னா ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா இப்ப கவுண்டர் அஃபென்சிவ்காக உக்ரைன் பிளான் பண்ணிட்டு இருக்காங்களே. இப்ப ரஷ்யாவும் ரெடி ஆகணும்லன்னா ரஷ்யா ஒரு சைடு ரெடியா இருக்காங்க. ஏடிஜிஎம் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் இருக்குல்ல, இப்ப அதே போல சோலிஸ்ட் ட்ரோன் அப்படிங்கிறது போல ரஷ்யா தரப்பு சோதனை பண்ணியிருக்கிறாங்க. இந்த எல்பிஆர் டிபிஆர் இந்த பகுதியில இருந்து பெருமளவுல சோதனை பண்ணி பார்த்துருக்காங்க. இப்ப டெஸ்ட் பண்ணியாச்சு. இப்ப களமா இருக்குவாங்க அப்படி போல சொல்றாங்க. ஆக்சுவலி இது வந்து பாத்தீங்கன்னா பேரல் மாதிரி மோர்டார் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு இடத்துல வச்சிட்டோம்னா போதும், அதுல இருந்து லான்ச் ஆயிக்கும். இந்த கேட்டபிள் சிஸ்டம் எல்லாம் நீட் இல்ல. இப்போ இது போல வச்சிருக்கிறதுனால பெருமளவுல வெடிமருந்துகள் எடுத்துட்டு போய் ஏடிஜிஎம் மாதிரியே செயல்படுறதுனால அதிகமான இழப்புகளை எதிரிகளுக்கு ஏற்படுத்திட முடியும் அப்படிங்கிறது போல இந்த சோலியஸ் ட்ரோன்களை யூஸ் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு ரஷ்ய தரப்பு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான புது ட்ரோன்களை வந்து பாத்தீங்கன்னா சோதனை பண்ணி முடிச்சுக்கிறாங்க. கூடிய சீக்கிரத்துல இது போல ட்ரோன்கள் இதுக்கு மேல இருக்குன்றாங்க ரஷ்ய தரப்பு வந்து. அதாவது உக்ரைன் ஒரு கவுண்டர் அஃபென்சிவ் பண்றதுக்கு இருக்காங்க. அந்த கவுண்டர் அஃபென்சிவை தடுக்கிறதுக்காக பெரும்பாலான ஏடிஜிஎம் ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து களமிறக்கிறாங்க அப்படிங்கிறது போல. இதே போல ஒரு இந்த மாசத்தோட தொடக்கத்துல நினைக்கிறேன், இந்த ஜனவரி மாசத்தோட இறுதியில டைம் சரியா தெரியல. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஓரியான் ட்ரோன்கள் இருக்கு இல்லையா, சோ அந்த ட்ரோன்களை பெருமளவுல கருங்கடல்ல களமிறக்கி டெஸ்ட் பண்ணி பார்த்திருந்தாங்க லைவாவே ரஷ்ய தரப்பு வந்து. இது என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ட்ரோன்கள்ல மிசைல்கள் இருக்கும். இந்த மிசைல்களை பயன்படுத்தி சிபிபி ட்ரோன்களை தாக்குறதுக்காக ரஷ்ய தரப்பு களமிறக்கி இருக்காங்க. அது பெருமளவுல கை கொடுக்குது, இந்த MQ-9 ரீப்பர் ட்ரோன் மாதிரி. இப்ப இந்த ட்ரோன்கள்லாம் பெருமளவுல இதுக்கு மேல சிபிபி ட்ரோன்களை வேட்டையாடுறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அதாவது இதுக்கப்புறம் உக்ரைன் தரப்பு வந்து சிபிபி ட்ரோன்களா இருக்கட்டும், இந்த கிரீமியா பகுதியை தாக்குறதா இருக்கட்டும், இல்ல ரஷ்யா கூட நேவல் அசெட்ஸை தாக்குறதா இருக்கட்டும், எதுனாலும் சரி ரெடியா இருக்கணும் ஃபுல் ஸ்விங்ல அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான் ரஷ்யா தயாராயிட்டு இருக்கக்கூடிய ட்ரோன்கள். அவங்க ரெடி ஆயிட்டு இருக்கக்கூடிய அடுத்த கட்ட ப்ரிப்பரேஷன். அதே போல உக்ரைனை வந்து பாத்தீங்கன்னா பெருமளவு ப்ரிப்பரேஷன் ஆயிட்டு இருக்கிறாங்க. ஆளுங்க பிடிச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் போன பதிவுல பார்த்திருப்போம். ரெண்டாவது இது போல ட்ரோன்களையும் களமிறக்கி இருக்கிறாங்க. முடிச்ச அக்ரிமெண்ட் வேற நடக்க இருக்கு. என்ன மாதிரியான முடிவுகள் வரப்போகுது இதை பொறுத்துதான் எதிர்காலம் இருக்க போகுது. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை தொடர்ந்து நடக்க போகுதா இல்ல முடிவுக்கு வரப்போகுதா, என்ன நடக்க போகுது இந்த பிரச்சனை அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். அப்படியே இந்த மிடில் ஈஸ்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, இந்த மிடில் ஈஸ்ட்ல ஈரான் நேத்திக்கு அதாவது பிப்ரவரி 11 வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல செலிப்ரேஷன் மோட்ல இருந்திருக்காங்க. 46வது ஆனிவர்சரி ஈரான் ரிப்பப்ளிக்கை வந்து பாத்தீங்கன்னா வீழ்த்துறாங்க இல்லையா, ஈரான் ரெவல்யூஷன். ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல சிறப்பா மக்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி கொண்டாடி இருக்கிறாங்க அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஹைலைட். பிரம்மாண்டமான ஒரு கொண்டாட்டம் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. இது எதுக்கு அப்படின்னா, ஈரானை வந்து வீழ்த்திடலாம், ஈரான்ல வந்து அந்த நேஷனலிசம் இல்ல அப்படிங்கிறது போல பலரும் தற்கொலை கருத்துக்கள் இருக்கும் இல்லையா, ஸோ அது எல்லாத்தையும் உடைக்கும் வண்ணமா இது போல ஒரு செலிப்ரேஷன் அப்படிங்கும் போது ஈரான் பெருமளவுல யுனைட்டா தான் இருக்கிறாங்க. ரெண்டாவது அவங்க ஆயுதங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல அடுத்த கட்ட வளர்ச்சி அடிச்சு போயிட்டு இருக்காங்க. ஹைப்பர்சோனிக் மிசைல், ஹைப்பர்சோனிக் க்ரூஸ் மிசைல், 5ஆம் தலைமுறை ஸ்டெல்த் இன்டர்செப்டார் ட்ரோன்கள்ல பல வகையான வெப்பன்களை சோதனை பண்ணி பார்த்தது மட்டும் இல்லாம இண்டெக்ட் பண்ணி ட்ரில்களையும் ஈடுபடுத்திட்டாங்க அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஹைலைட். ஏன்னா இப்ப மிடில் ஈஸ்ட்ல மிக பெரும் பிரச்சனையா வெடிச்சிட்டு இருக்குது இந்த காசா. இந்த காசால இருக்கக்கூடிய மக்களை என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்கு இல்லையா. இல்ல ட்ரம்ப் அவர்கள் இதுல கையை வச்சா முடிஞ்சிச்சு அப்படிங்கறதுல இருக்கக்கூடிய கேள்வி. எப்படி கை வைக்கிறாரு, என்ன மாதிரியான மூவ்மெண்ட்ஸ் பண்ண போறாருங்கிறத பொறுத்துதான் இந்த மிடில் ஈஸ்ட் களம்ல இருக்க போகுது. இப்ப இந்த மிடில் ஈஸ்ட்ல ஈரான் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அடுத்தது சவுதி என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க. சமீப காலமா இந்த ஆயுதங்கள் அப்படிங்கிறது அவங்களும் டைவர்சிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்கா கூட நெருக்கமான உறவுல இருந்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பன்சீர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல இருந்து தாஸ் பிளேம் த்ரோவர் சிஸ்டம்ல இருந்து எல்லாமே ரஷ்யா பக்கமும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டைவர்சிபிகேஷன் பண்றதுனால கொஞ்சம் அமெரிக்கால இருந்து வெளியே வராங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இப்ப டைரக்டான ஸ்டேட்மெண்ட்ஸும் வந்துருச்சு. அதாவது பாலஸ்தீன் மக்களை வந்து நீங்க காசால இருந்து வெளியேற்றுறதுக்கு பதிலா இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய மக்களை வந்து ஜூ மக்களை நீங்க அலாஸ்காக்கு ஷிஃப்ட் பண்ணிருங்க அப்படிங்கிறது போல சவுதி தரப்புல ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வருது. இது அதிர்ச்சியை கிளப்பிட்டு இருக்கு. ரெண்டாவது சவுதியா இருக்கிறவங்க பிரிக்ஸ்ல இணையறதுக்கான ஆர்வம் தெரிவிச்சிருக்காங்க. UAE பிரிக்ஸ்ல இணைச்சிட்டாங்க.
2வது அந்த பிராந்தியத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா கத்தார் மட்டும் தான் இப்போதைக்கு ஓரளவுக்கு அமெரிக்காவுக்கு ஃபேவரா இருக்கிற மாதிரி இருக்கு. கத்தார் பேக்டு தான் ஹமாஸ். இதுல நம்ம யோசிச்சுக்கணும். அது நம்ம பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கோம். பல வேரியேஷன்ல பார்த்துட்டு இருக்கோம். ஹமாஸ்க்கு எய்டு வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்க தரப்பு தந்திருக்கிறாங்க. அதாவது இந்த எய்டுன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இவங்களுக்கு அவங்களுக்குன்ட்டு இல்ல, இந்தியா மீடியாக்களுக்கே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவல்லாம் பெருமளவுல வந்துட்டு இருக்கு. சர்ச்சைகளை கிளப்பிக்கிட்டு இருக்கு. எப்படி என்னங்கிறது தான் தெரியல. அப்புறம் இந்த எய்டுல வந்து இன்னொரு விஷயம் வேற வந்துட்டு இருந்தது. யுஎஸ் எய்டு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆச்சு இல்லையா? சோ அப்படி ஃப்ரீஸ் ஆனதுனால ரஷ்யா போர் குற்றங்கள் செய்யறாங்க அப்படிங்கிற இன்வெஸ்டிகேஷன் உக்ரைன்ல தடைபடுது. யுஎஸ் எய்ட கொடுங்க அப்படிங்கறதோட பல நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. அதுவும் குறிப்பா பாகிஸ்தான்ல பெருமளவுல இருக்காங்க அதை நம்பி. இப்போதைக்கு யுஎஸ் சைடு கொஞ்சம் தட்டுப்பாடா இருக்கிறதுனால எப்படி மாதிரியான ரியாக்ஷன் நடக்க போகுது? இது அமெரிக்காக்கே பேக் ஃபயர் ஆகுமா? இல்ல எப்படி என்னங்கிறத தெரியல. காசு கொடுத்துட்டு இருக்கிற வரைக்கும் ஃபேவரா இருப்பாங்க. காசு கொடுத்ததுக்கு அப்புறமா வேற யாராவது கொடுத்துட்டாங்கன்னா அமெரிக்காக்கு எகென்ஸ்டா திரும்பிடுவாங்களா அப்படின்னு கேள்விகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ திரும்பி நம்ம செய்திகளுக்கே வரலாம். ஸோ இந்த மிடில் ஈஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல ரெடி ஆயிட்டு இருக்காங்க. 2வது துருக்கியோட இன்டெலிஜென்ஸ் சீஃப் வந்து பாத்தீங்கன்னா ஈரானோட இன்டெலிஜென்ஸ் சீஃபோட இணைஞ்சு ஈரானுக்கு வந்து பேசி இதுக்கு மேல நம்ம இணைஞ்சு செயல்படலாம் சரியா இல்ல, அதாவது தீவிரவாதிகள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு எகெயின்ஸ்டா இணைஞ்சு செயல்படலாம் அப்படின்றாங்க. ஏன் இந்த ஒரு மாற்றம்? துருக்கிய வந்து ஈரானோட நெருங்கி உறவாடணும் அப்படின்ற கேள்விகள் வருதுன்னா சமீபத்துல இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா YPG PKK இவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. உங்களோட இணைஞ்சு உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படிங்கிறது போல. சோ இப்ப இஸ்ரேலோட எனிமி யாரா இருக்காங்க? ஏன்னா PKK YPGங்கிறது குர்தின மக்கள். அவங்க வந்து துருக்கிக்கு எதிராக இருக்கிறவங்க. ஸோ துருக்கி இஸ்ரேல் வந்து எதிரான முடிவுகள் எடுக்கிறதுனால நம்ம ஈரானோட கைகோர்த்து இங்க ஒரு பிடி சேரலாமா அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்களா? இந்த பகுதியில இந்த மாதிரியான அணிகள் எல்லாம் சேர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. என்னதான் துருக்கி நாட்டோல இருந்தாலும் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அவங்க நாட்டு பாதுகாப்பு அப்படின்னு வரும்போது இந்த பிராந்தியத்தை பொறுத்த வரைக்கும் அரபுலக நாடுகள்லாம் இணைவாங்களா? இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஹைலைட். ஸோ அவங்க இணைகிறாங்க அப்படின்னா துருக்கி ஈரான் இந்த பகுதியில பெருமளவுல அணிகள் சேர்றதுனால எந்த மாதிரியான எதிர்ப்பு ட்ரம்ப் அவர்களுக்கு இருக்கோ, அழுத்தங்கள் எப்படி ட்ரம்ப் அவர்களுக்கு போகும் அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய பாயிண்ட். வெயிட் பண்ணி பார்ப்போம். துருக்கியும் ஈரானும் சேர்ந்து எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு சீஃப் வந்து ஏன்னா அமெரிக்கா அவங்க படைகளை பின்வாங்கிட்டாங்க அப்படின்னா மிக பெரும் அளவுல அமெரிக்காவுக்கு டிராபேக்கா இருக்கும். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய எண்ணெய் ஆயில்லாம் வந்து பாத்தீங்கன்னா இத்தனை நாளா அமெரிக்கா கிடைச்சிட்டு இருந்தது. இப்ப இங்கேயும் இல்ல. அடுத்தது மேல இருக்கக்கூடிய உக்ரைன்ல இருந்து இயற்கை வளங்கள்லாம் கிடைக்காதுன்னா மிக பெரும் அளவுல பின்னடை வந்து அமெரிக்காவுக்கு போயிடும். இது பிரிக்ஸ் நாடுகளுக்கு ஆதரவா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரு காரணத்தினாலதான் பெரும்பாலான டாரிஃபை யூஸ் பண்ணி பயமுறுத்திட்டு இருக்கிறாரா ட்ரம்ப் அவர்கள் அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. என்னதான் இருந்தாலும் இந்த டாரிஃப் எல்லாம் போட்டாலும் ஒரு இடத்துல அடி வாங்கும். அடி வாங்கி ஷிஃப்ட் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அமெரிக்கா ஷிஃப்ட்ல இருந்து வெளியே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்டர்னேட்டிவ் பேமெண்ட் சிஸ்டம் பிரிக்ஸ் இருக்கு இல்லையா? அதை இணைஞ்சிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அதை ரெக்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ஆல்டர்னேட் பார்க்கலாம் அப்படின்றது போல மனசு மாறிட்டாங்க அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜ்ல கொஞ்சம் சிக்கலா இருக்கும். வேலை வாய்ப்பு போகும், பெருமளவுல அடிவாகும் எல்லாம் இருக்கும். பட் ஆனா ஒரு டைமுக்கு மேல எக்கனாமி வந்து பார்த்தா ஹீல் ஆயிரும். எல்லா டைம்லயும் இந்த டிரான்சிஷன் பீரியட் இப்படித்தான் இருக்கும். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் டிரான்சிட் ஆயிட்டாங்கன்னா கொஞ்சம் ஹீல் ஆயிரும் அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் தரப்பு கருத்துக்கள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இப்படித்தான் பிரிட்டன்ல இருந்து அமெரிக்கன் டாலருக்கு மாறும்போது சிக்கல் இருந்துச்சு. இந்த 2ஆம் உலக பொருளெல்லாம் சாப்பிட்ற சாப்பாடுங்கிறது அவ்வளோ ரேட் போயிடுச்சு. பேப்பரை சாப்பிட வேண்டிய கட்டாயத்துக்கு யூரோப்பியன் எல்லாம் இருந்தாங்க. கொள்ளை, வன்முறை, வேலை வாய்ப்பின்மைன்னு பெரிய விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது அப்படிங்கிறதுலாம் அந்த காலகட்டத்துல பார்த்திருப்போம். அதே போல ஒரு சூழ்நிலை திரும்ப உலகத்துக்கு வருமா? அதை எப்படி நேக்கா கையாளுறாங்க நாடுகள் அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய விஷயம். அப்படி இல்லைன்னா அரசாங்கம் பெருமளவுல கவுந்துரும். ஸோ அதை பயன்படுத்தி சூப்பர் பவர்ஸ்லாம் மேனிபுலேட் பண்ணுவாங்களா அப்படிங்கறத இதோட இருக்கக்கூடிய கேள்வி. எந்தெந்த நாடுகள் இந்த டிராப்ல சிக்க போறாங்க, எந்தெந்த நாடுகள் தப்பிக்க போறாங்க, எப்படி பிளான் பண்ணிருக்காங்க, எந்தெந்த நாடுகள் எந்தெந்த நாடுகளோட அணி சேர போறாங்க அப்படிங்கறத கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும். இந்த முடிச்ச அக்ரிமெண்ட்ல இருந்து பெருமளவில் எல்லாத்துக்கும் தெரிய வந்துடும் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வந்து அப்படியா என்னங்கலாம் வெயிட் பண்ணி பார்த்தலாம். இந்த மிடில் ஈஸ்ட்ல என்ன மாதிரியான முடிவுகள் வரப்போகுது, யூரோப்பியன் யூனியன்ல அதாவது குறிப்பா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில என்ன மாதிரியான முடிவுகள்லாம் வரப்போகுதுன்றதான் பொறுத்து பார்த்தலாம். ஓரளவுக்கு தகவலை இந்த பதிவுல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கையில் அடுத்த பதிவு சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.